தொடர்ந்து விபத்தை ஏற்படுத்தும் பைக், புதைந்து கிடக்கும் மர்மங்கள். போக்குவரத்து நெரிசலான அந்த சாலையில் பைக்கில் வேகமாக சென்று கொண்டிருந்தார் ரமேஷ். அலுவலக பணியின் களைப்பு சிறிது கூட தெரியாத அளவிற்கு மிகவும் உற்சாகமாக பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்தான். சொந்தமாக கார் இருந்தாலும் கூட பைக்கில் செல்வதுதான் இவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவனது பைக் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத அந்த குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. திடீரென்று மெதுவாக சென்ற பைக் ஒரு சந்தர்ப்பத்தில் நின்று போனது. வாகனத்தின் பின்சக்கரத்தில் ஏதோ துணி சுத்தி இருந்தது. மெதுவாக அந்த துணியை வெளியே உருவியவன் அதிர்ந்து போனான். உடனடியாக தனது பைக்கை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து புறப்பட்டு விட முயற்சி செய்தான். தனது கணவனின் வருகைக்காக வீட்டிற்கு வெளியே காத்திருந்தாள் ராதா. ஏதோ ஒரு சந்தேகத்துடன் அங்கிருந்து தெருவை நோக்கி சென்றாள். என்ன நடந்தது என்று பீதியுடன் விசாரித்தாள். அவன் குழப்பமாக ஏதேதோ கூறிவிட்டு பின்பு அவசரமாக பைக்கை ஸ்டார்ட் செய்தான். பூட்டிக் கிடந்த அந்த வீடு தானாக திறந்தது. தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்த ரமேஷ் வீட்டின் மாடியில் உள்ள அறைக்கு வந்தான். கையில் கிடைத்த அந்த கிரைம் நாவலை படிக்கத் தொடங்கினான்.
அதில் ஒவ்வொரு பக்கத்தை புரட்டும் போதும் அதில் இடம்பெற்றுள்ள சம்பவங்கள் ஒவ்வொன்றும் தனக்கு நடைபெற்ற சம்பவங்களைப் போல தோன்றியது. பின்பு டிவியை ஆன் செய்தான். சிறிது நேரம் நிகழ்ச்சிகளை பார்க்கத் தொடங்கினான். அவன் மனது தொடர்ந்து குழப்பத்துடனேயே இருந்தது. டிவியை ஆஃப் செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினான். ஒரு நாள் நைட்டு தூக்கமே வரல. நானும் புக்ஸ் படித்தேன், டிவி பார்த்தேன், வீட்டிலே சுற்றி வந்துட்டு இருந்தேன். அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்து நான் ரொம்ப நடுநடுங்கிட்டேன். அப்பொழுது திடீரென்று அங்கு தோன்றியது அந்த பெண்ணின் உருவம். தொடர்ந்து தன்னை அந்த பெண்ணின் உருவம் ஏன் பயமுறுத்துகிறது என்று யோசிக்கத் தொடங்கினான். கண்ணாடி டம்ளரில் ரத்தம் நிரம்பியிருந்தது. என்ன செய்வது என்ற குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தான் ரமேஷ். அவனிடம் காரணம் கேட்டாள் மனைவி. சொல்ல முடியாமல் தடுமாறினான் அவன். அவளுக்கு அவன் நிலை புரிந்தது. அவனை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அழைத்து சென்றாள்.
ஹாலில் இருவரும் அமர்ந்திருந்தனர். தொடர்ந்து பயந்து அலறுவது ஏன் என்று காரணத்தை கேட்கத் தொடங்கினாள் ராதா. முதலில் எதுவும் கூறாமல் மறுத்தான் ரமேஷ். பின்பு தன் மனைவியிடம் தன்னை தொடர்ந்து பயமுறுத்தும் பெண்ணின் உருவத்தை பற்றி சொல்லத் தொடங்கினான். தனது கணவன் கூறும் ஒவ்வொரு சம்பவமும் அவளுக்கும் பயத்தை ஏற்படுத்தியது. சமீப காலமாகத்தான் இதுபோன்று நடைபெறுகிறது என்பது அவளுக்கு புரிந்தது. செகண்ட் ஹேண்டில் வாங்கிய அந்த பைக்கில் ஏதோ மர்மம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. சமீபத்தில்தான் அந்த பைக்கை ஒரு மெக்கானிக்கிடமிருந்து வாங்கியிருந்தான் ரமேஷ். மெக்கானிக்கை உடனே தொடர்பு கொண்டு அந்த பைக் பற்றிய மர்மங்களை கேட்கச் சொன்னாள் ராதா. ரமேஷும் உடனடியாக தனது செல்லில் அந்த மெக்கானிக்கை தொடர்பு கொண்டான். நடந்த சம்பவங்களை எல்லாம் அவனுக்கு திகிலுடன் விவரித்தார் ரமேஷ். அதற்கு பின்பும் சமாளிக்க முடியாத மெக்கானிக் அந்த பைக்கில் புதைந்து கிடக்கும் மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கத் தொடங்கினார். தீபக், ஷாலினி இருவரும் புதுமண தம்பதிகள். சென்னை நகரின் ஒரு பரபரப்பான பகுதியில் வசித்து வந்தனர். இருவருக்கும் திருமணம் முடிந்து சில மாதங்களே ஆகியிருந்ததால் அடிக்கடி பைக்கில் வெளியில் சென்று வந்தனர். ஷாலினிக்கும் தன் கணவனுடன் பைக்கில் வெளியில் செல்வது மிகவும் பிடித்து போய்விட்டது. மஞ்சள் ஷாலினிக்கு மிகவும் பிடித்த கலர். அன்றும் கணவன் தீபக்குடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவளது சேலை முந்தானை பைக்கின் பின்புற சக்கரத்தின் அருகே தொங்கிக் கொண்டிருந்தது. அது தெரியாமல் கணவனுடன் சந்தோஷமாக பேசிக்கொண்டு பயணமானாள் ஷாலினி. சாலை ஓரத்தில் தூக்கி வீசப்பட்டாள் ஷாலினி. பதறியவாறு ஓடி வந்தான் தீபக். தன் மனைவி இறந்து விட்டதை உணர்ந்து அலறி துடித்தான். அந்த பைக் தான் மெக்கானிக் கைக்கு சென்று பின்பு அவன் மூலம் ரமேஷ் கைக்கு மாறியது. ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த பைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு உண்மையை சொன்னார். அப்போ தான் நான் தீர்மானிச்சுக்கிட்டேன், இந்த பைக்கை சுற்றிக்கிட்டு வர ஆவி
இந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அந்த ஒய்ஃபோட ஆவின்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். மெக்கானிக் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் ரமேஷ். உடனடியாக வந்து அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு போகும்படி கூறிவிட்டு செல்போனை வைத்து விட்டான். அவன் அருகே வந்த ரமேஷ் அவனை மிகவும் கோபமாக திட்டி தீர்த்து விட்டான். பின்பு இறுதியாக பைக்கின் சாவியை கொடுத்தான். மெக்கானிக் ரமேஷை சமாதானப்படுத்த முயன்றான். கோபமடைந்த ராதா மெக்கானிக்கிடம் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்லும்படி கூறினான். நடுக்கத்துடன் சாவியை வாங்கிக் கொண்டான் மெக்கானிக். பைக்கின் அருகே பீதியுடன் வந்தான் அந்த மெக்கானிக். அவனுக்கே அந்த பைக்கை பார்க்க பயமாக இருந்தது. நடுக்கத்துடன் பைக்கை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து புறப்பட்டான். இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து கிடந்தான் மெக்கானிக்.